الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. அன்புக்குரிய சகோதரிகளே, என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, இன்று முக்கியமான ஒரு தலைப்பில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இன்றைய தினம் முழு உலகத்திலும், இலங்கை மாத்திரமல்ல முழு உலகத்திலும் சிறுவர் தினம், சில்ட்ரன் டே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொண்டாடப்பட்டு முடிந்தது, கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை பற்றி சொல்லும் பொழுதோ, மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களை மதிக்கவில்லையோ, அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று இந்த இரண்டு விடயமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மரியாதை இரக்கம் காட்டுவதில்லை, சிறியவர்கள் பெரியவர்களை தூசிக்கும் மரியாதை செய்வதில்லை. இந்த இரண்டும் இஸ்லாத்தில் இல்லாமல் போய்விட்டது. அன்புக்குரிய சகோதரிகளே, சில்ட்ரன்ஸ் டே என்று வந்தால் நாங்கள் பாட்டுக்களோடும் கூத்துக்களோடும் கும்மாளங்களோடும் பாடசாலைகளில் அவர்களை சந்தோஷப்படுத்துவதல்ல, அவர்களை எவ்வாறு தீன்தாரியாக்க முடியும், அவர்களை இஸ்லாத்துக்குள் எப்படி உள்வாங்க முடியும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதனை வைத்துத்தான் நாங்கள் அந்த சில்ட்ரன்ஸ் டேயை உருவாக்க வேண்டும். ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சிறியவர்களோடு குழந்தைகளோடு நடந்திருக்கின்றார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையில் ஈடுபடும் பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், ஹசன் ஹுசைன் வரும்பொழுது எவ்வாறு நடந்து கொண்டிருந்தார்கள், ஜுமாவுடைய ஹுதுபாவையும் நடத்தும் போது எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள், அந்த ஹுசைன் வரும்போது கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை இமாம் ஜமாஅத்தாக நடத்துகின்றார்கள். ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்கின்றது, அவசரமாக இமாம் ஜமாஅத்தை முடிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் அவசரமாக இந்த தொழுகையை முடித்தீர்கள் என்பதாக. அதற்கு பின்னால் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குழந்தையுடைய அழுகுரல் சத்தம் கேட்டது, அதனால் அந்த பிள்ளையுடைய தாயுடைய மனம் வலிக்கும் என்பதற்காக வேண்டி நான் அவசரமாக தொழுகையை முடித்தேன் என்ற விடயத்தை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, இன்று சில தினங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டில் ஓலவல் எழுதிய அன்பு செல்வங்களுடைய ஓலவல் பரீட்சை எழுதிய அன்பு செல்வங்களுடைய ரிசல்ட்ஸ் வெளியாகியது. அதாவது நான் நினைக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு என்பதாக. அந்த திங்கட்கிழமை விடிந்ததும் பார்க்கும் பொழுது அதிகமானவர்கள் ஷேர் பண்ணியிருக்கின்றார்கள். சந்தோஷமாக அவர்களுடைய பிள்ளைகளுடைய ரிசல்ட்ஸ்களையும் அவர்களுடைய பெறுபேறுகளையும், தன்னுடைய மகனுடைய ரிசல்ட்ஸ் பெறுபேறு என்பதாக 8A எடுத்த 9A எடுத்த 6A எடுத்த 7A எடுத்த பிள்ளைகளுடைய ரிசல்ட்ஸை அப்படியே சந்தோஷமாக போட்டிருக்கின்றார்கள். சந்தோஷம்தான். உண்மையிலே எங்களுடைய சமூகத்தில் இன்டலெக்சுவல் சொசைட்டி உருவாக வேண்டும். எங்களுடைய சொசைட்டியில் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் உள்ள ஜெனரேஷன் உருவாக வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசையும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உண்மையிலே சந்தோஷம். வாட்ஸ்அப் குழுமங்களில் பார்த்தாலும் பிள்ளைகளுடைய ரிசல்ட்ஸை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று ஃபேஸ்புக்கை பார்த்தாலும், இன்ஸ்டாவை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே
அந்த நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகளுடைய பெறுபேறுகளை பெற்றோர்கள் சந்தோஷத்தின் ஆனந்தத்தின் காரணமாக போட்டிருக்கின்றார்கள். இது தவறல்ல, உண்மையிலே சந்தோஷம்தான். உண்மையிலே அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள். ஆனாலும் நானும் அதிகமான ரிசல்ட்ஸை பார்த்தேன். எனக்கும் அதிகமானவர்கள் அவருடைய பிள்ளைகளுடைய ரிசல்ட்ஸை அனுப்பியிருந்தார்கள். ஆனாலும் ஒரு ரிசல்ட்ஸை முகப்புத்தகத்தில் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய கண்கள் அப்படியே கண்ணீரால் நிரம்பி வழிந்து அப்படியே கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அந்த பிள்ளையுடைய ரிசல்ட்ஸ் 8A ஒரு C, 8A ஒரு C, அதாவது இங்கிலீஷ் பாடத்தில் மாத்திரம்தான் C. அன்புக்குரியவர்களே, என் மனதை கணக்க வைத்தது அந்த ரிசல்ட்ஸ். அந்த ஆர்டிக்கிளை அப்படியே பார்த்தேன். அந்த ஆர்டிக்கிளை வாசிக்கும் பொழுது அந்த குழந்தை அனுராதபுரம் மாவட்டம் A9 பாதையில் அமைந்திருக்கக்கூடிய இக்கிரிகொல்லாவை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிராமத்தில் அன்னூர் மகாவித்யாலய மாணவி ஹிக்மா என்ற பிள்ளையுடைய ரிசல்ட்ஸ். அன்புக்குரிய சகோதரிகளே, நானும் நீங்களும் பெற்றோர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு இப்படியான ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிலைமை ஆகிவிட்டதென்றால் எப்படி இருக்கும்? அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையுடைய ரிசல்ட்ஸை பார்க்கின்றார்கள். அந்த படித்து கொடுத்த அதிபர், ஆசிரியர் குலாம், கணித டீச்சர்ஸ் சொசைட்டி, அதே போன்று OBA, அதே போன்று ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி எல்லோருமே அந்த பிள்ளையுடைய ரிசல்ட்ஸை பார்க்கின்றது. ஆனால் அந்த பிள்ளையுடைய ரிசல்ட்ஸை பார்ப்பதற்கு அந்த பிள்ளை உலகத்திலே இல்லை. ரிசல்ட்ஸ் வெளியாகுவதற்கு முன்னால் அந்த பிள்ளை அல்லாஹ் அணைத்து கொண்டு விட்டான், அல்லாஹ் அரவணைத்து கொண்டு விட்டான். அல்லாஹ் அவன் யார் மீது இரக்கமுடையவனாக இருக்கின்றானோ அவனின் பக்கம் அவசரமாக அரவணைத்து கொள்வான் என்பதுதான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அன்புக்குரிய அந்த ஹிக்மா என்ற மாணவியுடைய பிள்ளையுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுக்க வேண்டும். அந்த ஹிக்மா என்ற பிள்ளை ஒரு சிறந்த பிள்ளை என்று ஆசிரியர்கள் சாட்சி சொல்லுகின்றார்கள். அந்த ஹிக்மா என்ற பிள்ளை நல்ல பிள்ளை என்று ஊரவர்கள் சாட்சி சொல்லுகின்றார்கள். நானும் அதே மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவன் என்ற வகையில் எனக்கு அறிந்தவர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கின்றார்கள். நான் அவர்களோடு தொடர்பில் அவர்களோடு பேசினேன். அவர்களை பற்றி கேட்டேன், அந்த பிள்ளையை பற்றி கேட்டேன். எல்லோரும் சொன்ன பதில் என்னவென்றால், அந்த பிள்ளை ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள, ஒரு பண்பாடுள்ள, பெரியவர்களை மதிக்கக்கூடிய, ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய, அதிபரை மதிக்கக்கூடிய, உலமாக்களை மதிக்கக்கூடிய, ஒழுக்கமுள்ள, ஒரு பண்பாடு விழுமியமுள்ள ஒரு பிள்ளை என்பதாகத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்திருக்கின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பிள்ளையுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கட்டாயம் பொறுமையை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். ஏன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கின்றது, மகள் 8A எடுத்திருக்கின்றால் அந்த மகளை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள், அந்த பிள்ளையுடைய அந்த ஸ்கூல் சொசைட்டி, அந்த பிள்ளையுடைய ஆசிரியர்கள் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த பிள்ளை அன்பின் காரணமாக அல்லாஹ் அவனின் பக்கம் அணைத்து கொண்டு விட்டான். எனவே இந்த ஹிக்மா என்ற மாணவியுடைய, இந்த சகோதரியுடைய, இந்த பிள்ளையுடைய மரணம் அந்த பாடசாலைக்கு மாத்திரமல்ல, அந்த பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளையுடைய வயது வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். நாங்கள் எந்த வயதில் இருந்தாலும் மரணம் நிச்சயமாக எங்களை தழுவித்தான் ஆகும். அதாவது அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா, நீங்கள் எங்கிருந்தாலும், உயரமாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் நிச்சயமாக வந்துவிடும் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் மரணத்துக்கு பயந்து ஒளிந்திருக்க முடியாது சகோதரர்களே. நான் மௌத்தாகி விடுவேன் என்று ஒரு கோட்டையை உயர்த்தி கட்டி அந்த மரணத்தில் இருந்து எங்களுக்கு தப்ப முடியாது சகோதரர்களே. நாங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹுடைய அஜல் வந்து விட்டால், இதாஜா அஜலுகும் லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், உங்களுடைய அஜல் வந்து விட்டதா, உங்களுக்கு எழுதப்பட்ட தவணை வந்து விட்டதா, உங்களுடைய மரணம் உங்களே வந்துதான் ஆகும், ஒரு வினாடி முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது என்று
ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எங்கு மரணிப்போம், நாங்கள் எவ்வளவு சம்பாதிப்போம், கற்பத்தில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்ற விடயங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சில விடயங்களை சொல்லுகின்றேன். எங்களுக்கு படிப்பினைக்காக, நீங்கள் மறந்திருப்பீர்கள், படிப்பினைக்காக வேண்டி உங்களுக்கு சில விடயங்களை சொல்லுகின்றேன். திடீர் மரணங்களை எல்லாம் கேள்விப்படுகின்றோம். 2-3 தினங்களுக்கு முன்னால், அதாவது நேற்றைய தினம் மரணித்த ஒரு பிள்ளை, 13 வயசு, வெறும் 13 வயது ஆண் மகன், எனக்கு நன்றாக பரிச்சயமான என்னுடைய நல்லா புழங்கிய ஒரு சகோதரருடைய மகன். அதாவது 2-3 நாள் காய்ச்சல் வருகின்றது பிள்ளைக்கு. இரத்தத்தை செக் பண்ணுகின்றார்கள். அதற்கு பின்னால் வைத்தியரிடம் காட்டுகின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? ஒரு வைத்தியசாலையிலிருந்து மகாரகமை வைத்தியசாலைக்கு அனுப்புகின்றார்கள். அனுப்பி என்ன செய்கின்றார்கள்? அந்த பிள்ளைக்கு கேன்சர் என்ற விடயம் தெரிய வருகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பின்னால் நேற்றைய தினம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த பிள்ளை உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது. 13 வயசு. எவ்வளவு எல்லாம் அந்த பெற்றோர்கள் நினைத்திருப்பார்கள், என்னுடைய மகனை வைத்து நான் அழகு பார்க்க வேண்டும், என்னுடைய மகனை வைத்து நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். மகன் மௌத்தாகிவிட்டு இன்று கபரிலே மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் ஒரு பெண்மணி அதாவது வாலிப பெண்மணி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக வேண்டி பாய்கின்றாள். அவளை காப்பாற்றுவதற்காக ஒரு முஸ்லீம் வாலிபன் அந்த இடத்துக்கு குதிக்கின்றான். அந்த பெண்மணி காப்பாற்றப்படுகின்றாள். அந்த வாலிபன் மௌத்தாகின்றான். அந்த வாலிபனுக்கு அந்த இடத்துல தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றான். உங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை சொல்லுகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, விக்டோரியாவுக்கு அதாவது விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு புதுமண தம்பதிகள் போகின்றார்கள். அதாவது ட்ரிப் போகின்றார்கள். உல்லாச பயணம் சென்று ட்ரிப் பயணம் போகின்றார்கள். அந்த விக்டோரியா நீர்த்தேக்கத்திலே குளிப்பதற்காக வேண்டி இறங்குகின்றார்கள். அந்த கணவனும் மனைவியும் அப்படியே அந்த நீரடித்து செல்லப்பட்டு அந்த இடத்திலே அங்கே மௌத்தாகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த இடத்துல தான் அவர்களுக்கு இருவருக்கும் ஒன்றாக மரணம் ஏற்பட வேண்டும் என்ற அல்லாஹுடைய நியதி. அந்த இடத்திலே அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டான். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனக்கு நன்கு பரிச்சயமான ஒரு ஆலிம், திரகாத்திரமானவர், ஆனால் அவர் ஒரு கிட்னி பர்சன், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆனவர். கண்ணியத்துக்குரியவர்களே, மாற்று அறுவை சிகிச்சைக்காக வேண்டி கம்பீரமாக இருந்தவர், திரகாத்திரமாக இருந்தவர். அவர் ஒரு கிட்னி நோயாளி என்றே சொல்ல முடியாது. மக்கள் உதவி செய்கின்றார்கள். அவருடைய கிட்னி மாற்று சிகிச்சைக்காக வேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு செல்லுகின்றார். கிட்னி மாற்றுவதற்காக வேண்டி கண்ணியத்துக்குரியவர்களே, கிட்னி எல்லாம் மாற்றியதற்கு பின்னால் 2-3 நாட்கள் இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு கேள்விப்படுகின்றோம், அவர் மௌத்தாகிவிட்டார், இந்த உலகத்துக்கு விடை கொடுக்கப்பட்டு விட்டார் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, குருநாயங்கலை மாவட்டத்தில் ஒரு அரபு கல்லூரியில் ஆசிரியராக, அதாவது மதரசாவில் ஆசிரியராக ஒரு இளம் ஆலிம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். 2-3 தினங்கள் காய்ச்சல். அதற்கு பின்னால் வீட்டுக்கு அந்த உஸ்தாத்மார்கள் அதிபர்கள் கூட்டி வந்து விடுகின்றார்கள். 2-3 தினங்களுக்கு பின்னால் கேள்விப்படுகின்றோம், இவர் மௌத்தாகிவிட்டாராம் என்று. இதெல்லாம் அதாவது திடீர் நடைபெறக்கூடிய சம்பவங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நாங்களும் என்றோ ஒரு நாள் மரணிப்பதற்கு இருக்கின்றோம். இன்னும் 2 சம்பவத்தை சொல்லுகின்றேன். நேற்று நடந்த சம்பவம், அதாவது புத்தளத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, கணவன் மனைவி உம்ராவை முடித்துவிட்டு அப்படியே அவர்கள் கத்தாரில் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படியே வருகின்றார்கள். வாகனத்திலே வருகின்றார்கள். வாகனத்தின் மூலமாக சவுதிக்கு போக முடியும், வர முடியும். கத்தாரிலிருந்து விமானத்தில் போக வேண்டும் என்ற தேவையில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, வருகின்றார்கள். சல்வாவுடைய போர்டரை சந்திக்கின்றார்கள். அந்த சல்வாவுடைய போர்டரில் வைத்து வாகனம் எக்ஸிடென்ட் படுகின்றது. அந்த இடத்திலே அந்த பெண்மணி மரணிக்கின்றாள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நல்ல ஒரு விடயத்துக்கு சென்று உம்ராவுடைய கடமையை முடித்துவிட்டு சந்தோஷமாக வருகின்றார்கள். கணவன் மனைவி குதூகலமாக வருகின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல கத்தாரை அண்மித்த ஒரு போர்டரில் அவர்கள் மரணிக்கின்றார்கள். எக்ஸிடென்ட் பட்டு
மரணிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இவர்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருப்பார்களா? கணவன் நினைத்து பார்த்திருப்பாரா? என்னுடைய மனைவி ஆக்சிடென்ட் பட்டு மரணிப்பாள். அந்த பெண்மணி அந்த சகோதரி நினைத்து பார்த்திருப்பாளா, நான் ஆக்சிடென்ட் பட்டு மரணிப்பேன் என்று? இல்லை. நல்ல ஒரு கடமையை முடித்து வருகின்றார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய நியதி, அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த சகோதரியுடைய ஜனாசா கத்தாரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, இந்த ஜனாசாக்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாகத்தான் இருக்கலாம். பேசக்கூடிய எனக்கும் தான், கேட்கக்கூடிய உங்களுக்கும் தான், எல்லோருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாகத்தான் இருக்க, ஒரு தகவல், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாகத்தான் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு, இவர்கள் சார்ந்த குடும்பங்களுக்கு இது ஒரு டிரான்ஸ்ஃபோர்மேஷனாக இருக்கின்றது. இந்த ஜனாசாக்கள் ஒரு டிரான்ஸ்ஃபோர்மேஷனாக இருக்கின்றது. அந்த டிரான்ஸ்ஃபோர்மேஷன் எங்களுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கக்கூடாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அதோடு மட்டும் முடிக்கக்கூடாது. அது ஒரு டிரான்ஸ்ஃபோர்மேஷனாக எங்களுக்கு இருக்க வேண்டும், ஒரு திருப்பு முனையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்ணுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இளம் வயதில் ஒரு குழந்தை மரணித்தால், ஒரு பெண்ணுடைய 2 அல்லது 3 குழந்தைகள் இறந்து விட்டால், அந்த குழந்தைகள் அவர்களை நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாக இருப்பார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரியுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணித்த போது இவருக்கு சுவர்க்கத்தில் பாலூட்டும் அன்னை உண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4 புதல்விகள், 4 பேரும் இளம் வயதில் தான் மௌத்தா இருக்கின்றார்கள். ருக்கையா, ஃபாத்திமா, ஜைனப், இவர்கள் இளம் வயதில் தான் மௌத்தா இருக்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல. எனவே ரசூலுல்லாவுடைய குழந்தைகள் கூட இளம் வயதில் மௌத்தா இருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய குழந்தைகளோடு இளம் வயதில் மௌத்தாக இருக்கின்றார்கள். உண்மையிலே கவலைதான். இந்த ஹிக்மா என்ற மாணவி அதாவது மரணித்த செய்தி கேள்விப்பட்டதற்கு பின்னால் ஓலவல் ரிசல்ட்ஸை பார்த்து நானும் கண்ணீர் வடித்தொருவன். உண்மையிலே அப்படி என்றால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும்? அவர்களோடு பழகியவர்களுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும்? அவருடைய குடும்பத்தவர்களுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும்? 16 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்த ஒரு பிள்ளை. அதே போன்று ஆசிரியர் குலாமுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கும்? அதே போன்று அதிபர், அவருடைய தோழர்கள், இப்படிப்பட்டவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? உண்மையிலே நாங்கள் இதனை வைத்து இந்த ஹிக்மாவுடைய மரணம், அதே போன்று இந்த திடீர் நான் சொன்ன திடீர் மரணங்கள் இருக்கின்றதே, இவைகளை வைத்து உயிரோடு இருக்கக்கூடிய நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். எங்களுக்கும் இப்படியான ஒரு மரணம் வரலாம், எங்களுக்கும் இப்படியான ஒரு மௌத்து வரலாம். எனவே திடீரென்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது நாங்கள் தயாராக, இந்த உலகத்தை விட்டு விடை கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். ஆனால் அதை மறந்து எமது சமூகம், எமது வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள், அதே போன்று வயோதிபர்கள் எல்லோரும் பார்க்கின்றோம். நாங்கள் மௌத்தை அணுவும் மௌத்துடைய சிந்தனை இல்லாமல், அறவே மரணத்துடைய சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். கேவலம் எங்களுடைய வாலிப பெண்கள், கேவலம் எங்களுடைய பெண்கள், எங்களுடைய வாலிப ஆண்கள், வாலிபர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஹராத்தோடு எங்களுடைய பெண்மணிகள், எங்களுடைய வாலிப பெண்கள், ஹராத்தோடு எங்களுடைய வாலிபர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். போதை வஸ்துக்களோடு, மதுபானங்களோடு, விபச்சாரங்களோடு எங்களுடைய தொழுகைகளை மறந்து, இபாதத்துக்களை மறந்து இந்த வாலிப சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று அல்லாஹ் என்னுடைய உயிரை கைப்பற்றினால் எங்களால் என்ன செய்ய முடியும்? எனவே அன்புக்குரியவர்களே, சென்ற காலங்களை நாங்கள் மறந்து விடுவோம். இந்த ஹிக்மாவுடைய மரணம் முழு பாடசாலை வட்டத்துக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். முழு இலங்கைக்கும் தெரியும் என்பதாக நான் நினைக்கின்றேன். தெரியாமல் விடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபேஸ்புக் இருக்கும் பொழுது, இன்ஸ்டா இருக்கும் பொழுது, வாட்ஸ்அப் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இந்த விடயங்கள் ஷேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹிக்மா என்ற சகோதரிக்கு சுவர்க்கம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ், சுவர்க்கத்துடைய உயர்ந்த இடத்தை அல்லாஹ் உயர்ந்த பதவிகளை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.